32வது வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே கர்த்தர் அடியேனோடு கூட வெளிப்படுத்தின வார்த்தைகளை இந்த காலை வேளையில உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்க கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற ஒரு வார்த்தையை எடுத்து தொடர்ந்து இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து அந்த வசனத்தை தியானித்து அந்த வசனத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தின் வல்லமை, த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு, தேவனுடைய வசனத்தின் வல்லமை அப்படின்ற தலைப்பில் கடந்த ஒரு சில வாரங்களாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். தொடர்ந்து அந்த செய்தியை தொடர தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரத்தின் 12வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு வெளிப்படுகிற சத்தியம், அவைகள் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வசனம் அது வல்லமை உள்ளது என்பதை கடந்த வாரத்தில் தொடர்ந்து படித்தோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 23வது அதிகாரத்தின் 29, 30 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை ஏதோ சாதாரண மனிதர்களால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. தேவன் கொடுத்த வார்த்தைகள் அவைகள் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். சாதாரண மனிதர்கள் தான் இந்த வார்த்தைகளை எழுதினார்கள். சாதாரண மீன் பிடிக்கிறவர்களும் சாதாரண மேய்ப்பர்களும் சாதாரண மனிதர்களும் தான் இந்த வார்த்தைகளை வேதமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட தேவ ஆவியானவருடைய ஏவுதலினால அவர்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவருடைய நடத்துதலினால அவர்கள் அந்த வார்த்தைகளை எழுதி இன்னைக்கு நமக்கு பரிசுத்த வேதமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேத வார்த்தைகள் சாதாரண ஒரு வார்த்தைகள் அல்ல. நம் கையில் இருக்கிற இந்த வேதம் சாதாரண ஒரு உலகத்தில் எத்தனையோ மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் கணக்கான புத்தகங்கள் உண்டு. அதுபோல ஒரு சாதாரண ஒரு புத்தகம் இந்த வேதம் கிடையாது. இது எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையான ஒரு புத்தகமாய் இன்று வரைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்போ ஒரு அக்கினியை பார்க்குறோம். ஒரு அக்கினியும் ஒரு சம்மட்டியும் எவ்வளவு வல்லமை உள்ளதாய் அது இருக்கிறதோ அதை போலவே கர்த்தருடைய வார்த்தையும் மனிதர்களுடைய இருதயத்தில், மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அக்கினியை போல, ஒரு சம்மட்டியை போல வல்லமை உள்ளதாய் கிரியை செய்ய அது ஏதுவாய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு அக்கினி எவ்வளோ ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறதோ, ஒரு சம்மட்டி எவ்வளோ ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறதோ, அதே போல் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வல்லமை உள்ளதாக என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செயல்படுகிறது. அப்போது ஒரு தேவ மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் ஏதோ சப்புன்னு அது உபயோகமற்ற பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை போல அது என்ன பண்ணாதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அது வல்லமை உள்ளதாக இருக்கிறபடினால கர்த்தருடைய வல்லமை அந்த வார்த்தையின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது நல்ல கவனிங்க, கடந்த வாரத்தில் நான் கடந்த 2 வாரங்களாக 3 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை, முதல்ல கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி நடக்க, தேவ சித்தத்தில் நடக்க அந்த மனிதனை ஏவுகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென்.
ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தில் நடப்பதற்கு, ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு அந்த மனிதனுக்கு உதவி செய்வது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை. ரெண்டாவதா பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய வல்லமை உடையது. ஆமென். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எந்த ஒரு மனிதனுக்குள்ள வருகிறதோ, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறதோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்றார்னா பூத்து குலுங்க செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லாவித ஆசீர்வாதங்களாலும், சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும், பூமிக்குரிய தேவைகளாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்றார்னா நிரப்பி அலங்கரிக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் வேதத்தின் அடிப்படையில் வசனங்களை தியானித்து நாம் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள வரும்பொழுது, அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதா, மூன்றாவது எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதா இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். The word of God has a power to transform. தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருதயத்தில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது என்பதை கடந்த வாரத்தில் தியானித்தோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த வேதத்தை படிக்கும்பொழுது, தியானிக்கும் பொழுது உங்கள் மைண்டுக்குள்ள, சிந்தைக்குள்ள ஓட வேண்டிய ஒரு காரியம் எண்ணம் என்னவென்று சொல்லி கேட்பீர்களானால், நான் என் கையில் வைத்திருக்கிற இந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளது, நான் படிக்கிற இந்த வார்த்தைகள், நான் தியானிக்கிற இந்த வார்த்தைகள், நான் கேட்கிற இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, அது வல்லமை உள்ள வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எப்படிப்பட்ட வார்த்தைகள்? வல்லமை உள்ள வார்த்தை. அது எப்படிப்பட்ட வல்லமை உடையதுன்னா, என்னை தேவனுடைய சித்தத்தில் நடக்க செய்ய வல்லமை உள்ளது, என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளது, என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வல்லமை உள்ளது. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான்காவதாக கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாசிங்க எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 20வது அதிகாரத்தின் 9வது வசனம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாமா? ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வல்லமை உடையதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த மனிதனை விடுவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர் அன்னைக்கு நைட்டு பார்த்தோம். 1ஆம் தேதி. அடுத்த வாரத்தில் பார்த்தோம், அந்த வார்த்தை அந்த மனிதனை தேவனுடைய சித்தத்தில் நடக்க செய்ய வல்லமை உள்ளதாக இருக்குது. அந்த வார்த்தை அந்த மனிதனை ஆசீர்வதிக்குது. அந்த வார்த்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை, டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருது. இன்னைக்கு பார்க்குறோம், இந்த வசனம் சொல்லுது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில், அந்த வார்த்தை the word of God has a power to reproduce அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது அந்த வார்த்தை அந்த மனிதனுக்குள்ளே மாத்திரம் இல்லாமல் அந்த மனிதனுக்குள்ளே இருந்து அது பொங்கி எழுந்து அது இன்னும் அதிகமாய் பெருகி அநேகருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். சரி, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் எரேமியாவினுடைய காரியங்களை உங்களுக்கு விளக்கி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நான் கடந்த வாரத்திலேயே சொன்னேன், எரேமியாவினுடைய நாட்களில் தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, they agreed and accepted all the fake prophets. கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொண்டார்கள். because they gave a fake promises, fake blessing, fake security, false promise, false security and false blessing. போலியான ஆசீர்வாதம், போலியான பாதுகாப்பு, போலியான தேவனுடைய அற்புதங்களை கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள்.
ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யார? people accept all the false prophets. எந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசியும் வந்து கர்த்தருடைய நாமத்தில் போலியான ஒரு ஆசீர்வாதத்தையோ, போலியான ஒரு பாதுகாப்பையோ, போலியான ஒரு அற்புதத்தையோ அவன் சொல்லும் பொழுது, பேசும் பொழுது ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை, சத்திய வார்த்தைகளை, உண்மையிலே கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேசத்தின் மீது வரவிருக்கும் அழிவை எச்சரிப்பாய் பேசுகிற எரேமியாவை இந்த ஜனங்க என்ன பண்ணலன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால எரேமியா பார்க்கிறார், சுற்றி பார்க்கிறாரு, ஜனங்களை பார்க்கிறாரு. ஜனங்கள் எல்லாம் ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்கன்னா, அங்க ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ஆசீர்வாதமா இருக்கு கேட்கறதுக்கு, ஓடுறாங்க. இந்த பக்கம் இன்னொரு தீர்க்கதரிசி பாதுகாப்பை தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஜனங்களாம் இந்த பக்கம் ஓடுறாங்க. எரேமியாவுடைய வார்த்தையை கேட்க ஒருத்தனும் வரல. எரேமியாவுடைய வார்த்தையை கேட்க ஒருத்தனும் வரல. நடந்தது என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, எரேமியா அப்போ என்ன பண்றாருன்னா ஒரு முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறாருன்னா 9வது வசனத்தின் துவக்கத்தில் மறுபடியும் வாசிக்கலாமா? ஆதலால் நான் அவரை பிரஸ்தாவம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். அவர் சொல்றாரு, நான் இனி ஆண்டவர் நாமத்தை பிரஸ்தாவம் பண்ண மாட்டேன். நான் இனி ஆண்டவர் நாமத்தை பேச மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தையை இனி தேவனுடைய ஜனங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன், பிரசங்கிக்க மாட்டேன், தீர்க்க தரிசனம் உரைக்க மாட்டேன், அந்த ஜனங்களுக்கு போதனையை கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஜனங்கள் அவர்கள் ஓடுகிறார்கள். எங்க ஓடுறாங்க? தேவையில்லாத இடங்களுக்கு ஓடுறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை கேட்க. ஆனா கர்த்தர் என்கிட்ட பேசின வார்த்தைகளை நான் சொன்னா என்னை ஏத்துக்க மாட்டாங்க, என்னுடைய வார்த்தையை அவங்க கேட்க மாட்டாங்க. ஜனங்கள் ஓடுகிறார்களே, இனி நான் பேச மாட்டேன், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தீர்மானம் எடுக்கிறார் வாழ்க்கையில. பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு வேதனையில போயிருப்பாரு, எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஆனா நீங்க பாருங்க, அடுத்ததா அவர் சொல்றாரு, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள அக்கினியை போல பற்றி எரிகிறது. நான் எவ்வளவோ அதை அடக்கணும்னு பார்க்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு டப்பாக்குள்ள நீங்க நல்லா நெருப்பை மூட்டிட்டு அதை மூடி வச்சிருவீங்கன்னா எவ்வளவு நேரம் அந்த டப்பா அந்த நெருப்பை தாக்கு பிடிக்கும் சொல்லுங்க? கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அந்த நெருப்பினுடைய சூடுனால அந்த பெட்டி அது ஓட்டையிட்டு அல்லது அந்த நெருப்பு என்ன பண்ணும் சொல்லிட்டுனா அதை உடைச்சிட்டு என்ன பண்ணணும், வெளியே வந்துடும். ஆமென். நெருப்பினுடைய வல்லமை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்கா தேசத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் என்ற பட்டணத்தில் எவ்வளோ வல்லமை உள்ளது பாருங்க. அணைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கு பச்சை மரமே எரியுது பாருங்க, பயங்கர வல்லமை உள்ளது நெருப்பு. அப்போ எரேமியா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள ஒரு நெருப்பை போல அக்கினியை போல பற்றி எரிகிறது. நான் எவ்வளவோ அதை அடக்கி வைக்கணும். ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் சொல்ற எரேமியா சொல்றாரு, நான் பேச மாட்டேன், நான் ஜனங்களுக்கு வார்த்தையை கொடுக்க மாட்டேன், நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், நான் இந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்க மாட்டேன். ஆனா கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எரேமியா சொல்றாரு, இல்ல என்னால முடியாது, பேச முடியாது. வார்த்தையை அடக்கி 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 வைக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு அடக்கி வைத்தனோ நான் என்ன பண்ண, இளைத்து போனேன், என்னால முடியல, என்னால அதுக்கு மேல முடியல, பொறுக்க கூடாமல் போயிற்று. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்டேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை எனக்குள்ள அடக்கி வைக்க முடியல, அதை நான் பேச ஆரம்பித்தேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இந்த ஒரு வசனம் நான் வேதத்தில் சொல்லுவேன் இல்லையா, பல வசனங்கள் என்னுடைய வசனம் சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த வசனம் என்னுடைய வசனம். பல வருஷங்களுக்கு முன்பதாக இந்த வேதம் இந்த வசனம் என்னை மிகவும் அதிகமாக தேற்றினது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய ஊழியத்தின் நாட்களில் கூட சில வேலைகளில் ஒரு கட்டத்தில் நான் பயங்கரமாக சோர்ந்து போயிட்டேன். இதே தான் எரேமியாவினுடைய அதே சிச்சுவேஷன் எனக்கும் வந்தது. என்ன சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எவ்வளவோ கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம், கர்த்தருடைய சத்தியத்தை சொல்கிறோம் ஜனங்களுக்கு. ஆனால் ஜனங்கள் இன்னும் சத்தியத்தில் வளராமல் தெளிவு பெறாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு முடிவே எடுத்தேன். இனிமே என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்காக ஓட மாட்டேன். அதில் ஒரு மோசமான முடிவையும் எடுத்தேன். நான் என்ன பண்ணேன்னா, என்னிடத்தில் இருக்கிற நல்ல நல்ல புத்தகங்களை எல்லாம் யாருக்காவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். வேணாம், இனி எனக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் பேச மாட்டேன்,
ஏன்னா ஜனங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஜனங்களாக இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை ஆசோதம் பெற்று அதன்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் அர்ப்பணிக்கலையே. பல வருஷமா கர்த்தருடைய வார்த்தையை கத்திக்கிட்டு இருக்கிறோமே, ஆனா ஜனங்க செவிடங்காதுல சங்கு ஊதுன மாதிரி தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா கர்த்தருடைய வேதத்தை படிப்பேன், வேதத்தை தியானிப்பேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ண மாட்டேன்னா பேச மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தேன் பாருங்க. ஆண்டவர் 2 நாள்லயே என்கிட்ட பேசுறாரு, திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதே தான், அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிந்து இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரல, அந்த 6 நாள் கேப்ல நடக்கிற ஒரு விஷயம் இது. என்னுடைய புத்தகங்களை எல்லாம் என்னுடைய நண்பர்களுக்கு, சிறந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து படிங்க, இதெல்லாம் படிச்சீங்கன்னா நல்ல நாலேஜ் கிடைக்கும், படித்து வேத அறிவை வளர்த்து கொண்டு சத்தியத்தை அநேகருக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய இலவசமா, நான் 1000 கொடுத்து வாங்கினேன் அவைகள் எல்லாம், ஆனால் இலவசமாக கொடுத்துட்டேன். டேக் இட் ஃப்ரீ. எனக்கு வேணாம், இனி கர்த்தருடைய வார்த்தையும் நான் பேச வேணாம், கர்த்தருடைய சொல்லையும் யாரும் கேட்க தேவையில்லை, இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையே சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் அடுத்த 2 நாட்களாக ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக படிக்காம என்னால் இருக்க முடியல. என்னால் கர்த்தருடைய வார்த்தையை படிக்காம, இந்த குடிகாரன் ஒரு நாள் குடி விட்டான்னா அவனுக்கு கை காலெல்லாம் நடுக்கும் பாருங்க, கேட்டுக்கிறீங்களா? என்னுடைய நண்பன் ஒருத்தன் அந்த மாதிரி தான், தெரியாமல் ஆரம்ப கால ஊழியத்தில் ஒரு இடத்துல அவனை என்ன பண்ணுறோன்னா கூட்டின்னு போயிட்டோம் ஊழியத்துக்கு. அவன் குடிகாரன்னு தெரியாது. 6 மணி ஆகிட்டோன்னா அவனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கையில் நடுங்குது. வரான், தினசு ஒரு மாதிரி இருக்கிறா, எனக்கு லெமன் எதனா வாங்கி கொடுறா, சோடா எதனா வாங்கி கொடுறான்றான். ஏன்டாண்ணா? இல்லைடா 6 மணி ஆனால் சரக்கு அடிச்சிருவேன். டேய், உன்னை போய் நான் இங்கே கூட்டின்னு வந்தேன் பாடுறா, என்ன தாண்டா திட்டணும், என்ன தாண்டா சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு ஒரு சோடாவையும் லெமன் சோடாவும் வாங்கி கொடுறா. அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை படிக்காம அதை தியானிக்காம இருக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேணாம்னு நினைக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை படிக்காம இருக்க முடியல. உட்காந்து படிக்கிறேன், உட்காந்து படிச்சா வெளிப்பாடுகள் கிடைக்குது, அந்த வெளிப்பாடுகள் கிடைச்சா அந்த வெளிப்பாடுகளை உள்ள அடக்கி வைக்க முடியல. சரி, என்ன பண்றேன்? அடுத்த 2 நாள்ல நடக்கிற விஷயம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி, அப்போதான் எனக்கு ஒரு ஆய்வுரை வேதாகமத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக இதெல்லாம் படிக்கிறேன், அப்போ தான் இதெல்லாம் வருது. கரெக்டாக தான் பாருங்க, ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்ம கூட பேசுகிறவர், இது எல்லாமே வருது. அப்போ இதே வார்த்தை வருகிறது. இதே வார்த்தை வரும்பொழுது ஒரு வேதறிஞர் அதுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருந்தார். ரொம்ப அதை அன்னைக்கு என்ன தொட்டது பாருங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன். என்ன முடிவெடுத்தேன்னா, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அத்தனை தீர்க்கதரிசிகள் எரேமியாவுக்கும் தேவனுடைய ஜனங்களையும் ஏமாற்றும் விதமாக தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், ஜனங்கள் எல்லாரும் அத்தனை தீர்க்கதரிசிகள் பின்னாடி 1000 கூட்டம் கூட்டமா ஓடினாலும் கர்த்தருடைய வார்த்தை எங்க இருந்ததுன்னா எரேமியா கிட்ட தான் இருந்தது. கர்த்தர் யாருடைய ஊழியத்துல மகிமைப்பட்டார்னா எரேமியாவுடைய ஊழியத்துல தான் மகிமைப்பட்டாரு. கர்த்தர் யாருடைய ஊழியத்தின் நிமித்தமாய் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார்னா எரேமியாவுடைய வார்த்தை நிமித்தமா தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த தேவ மனிதர் எழுதியிருந்தாரு, இன்னைக்கு ஜனங்கள் பல விதமான கூட்டங்களை நோக்கி, பொய்யான தீர்க்கதரிசிகளையும் போலியான வேஷமிடுகிறவர்களையும் நோக்கி என்ன பண்ணலாம்னா ஓடலாம், சத்தியத்தை கேட்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்காக கர்த்தர் ஒரு கூட்டம், ரெமனன்ட் அப்படின்னா கர்த்தருக்காக எப்பயுமே வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சிறு கூட்டம் இருக்கும். பெரும் கூட்டமாகிய இஸ்ரவேல்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வழி விலகி போயிட்டாங்க. எலியா சொல்றாரு, ஐயோ நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட பாடினாங்க, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். எலியா கர்த்தரை பார்த்து சொல்றான். எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பிடிங்கம்மா. எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இல்லை எலியா, பாகாலுக்கு முழங்காத இன்னும் நிறைய பேர் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். ரெமனன்ட் பீப்புள் அப்படின்னா எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாக ஓடி போனாலும் ஒரு சிறு கூட்டம் எப்பயுமே கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் காலத்திலிருந்தே, ஆமென், ஆபிரகாம் காலத்திலேருந்து ஆண்டவருடைய வருகை வரைக்கும் வேதாகம கல்லூரியில் ஒரு சப்ஜெக்டே இருக்குது, ரெமனன்ட் தியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அது டீப் லெவலில் போய் படிக்கணும் அவைகள் எல்லாம் குறித்து. அப்படின்னா கர்த்தருக்காக ஒரு கூட்டம் எப்பயுமே பாக்கி இருந்துகிட்டே இருக்கும். லட்சக்கணக்கான 1,00,000 ஜனங்க இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. அதில் அதாவது 99% மக்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனாலும் அங்கே ஒரு 100 பேர் என்ன பண்ணுவான்னா கர்த்தரை உண்மையாக பின்பற்றுகிற ஒருத்தன் இருப்பான். அவன் தான் ரெமனன்ட். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சிறு கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குடைய வார்த்தை எரேமியாவுக்கு வந்தது, உன்னை ஜனங்க கேட்டாலும்
உன்னை கேட்கலனாலும், உன்னை ஏத்தாலும், உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், உன்னுடைய வார்த்தை அவர்கள் அங்கீகரித்தாலும் அங்கீகரியாமல் போனாலும், உன்னை அவர்கள் தீர்க்கதரிசியாக அங்கீகரித்தாலும் அங்கீகரியாமல் போனாலும், உனக்குள்ள வார்த்தையை போடுகிறது நான். அதை பேச வேண்டியது உன்னுடைய வேலை, அதை நீ செய். அதில் தான் நான் மகிமைப்படுறேன்னு சொல்லி கர்த்தர் எரேமியாவோடு கூட பேசுகிறான். ஆமென். வார்த்தைகள் எல்லாம் என்னை தொட்டுது பாருங்க. அன்னைக்கு மாறினேன். அதனால தான் வார்த்தை கிடைச்சதுன்னா அடி போட்டு போயிட்டே இருப்பேன். எக்ஸ்பிரஸ் மாதிரி அடித்து தள்ளிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டே இருப்பேன். ஏன்னா கர்த்தர் எரேமியாவை மாதிரி என்னை வச்சிருக்கிறாரு. வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை என்னால் பொறுக்க முடியாது, உள்ள அடக்கி வைக்க முடியாது. நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. கேட்கறதுக்கு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருந்தாலும் சின்ன கூட்டம் இருந்தாலும், அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் சிலரை ஆயத்தப்படுத்துவார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதுல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்றதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அப்படியே முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறது நேரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், நம்முடைய சபையில நிறைய பேர் கடந்த 2 அல்லது 3 வருடங்களாக நான் கவனிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனிதர்களை கர்த்தர் சபையில கொண்டு வந்து இணைச்சாரு. இங்க இருக்கிற ஒரு சிலரை கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா மாத்தினாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்றேன் பாருங்க, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வசனங்கள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவன், கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை அர்ப்பணிக்கிற மனிதனை கர்த்தர் ஒரு நாளும் என்ன பண்றது இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கைவிடுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசியால என்ன பண்ண முடியலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வைக்க முடியல. கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வைக்க முடியாம எரேமியா என்ன பண்றாருன்னா, மறுபடியும் வெடிச்சு செதறாரு. கர்த்தருடைய வார்த்தையை பகிரங்கமா அடி தூள் கிளப்புறாரு. ஆணித்தனமாய் பிரசங்கிக்கிறார், ஆணித்தனமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஜனங்கள் அதை கேட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டம் நடுங்குது, ஒரு கூட்டம் என்ன பண்ணலன்னா எரேமியாவை மறுபடியும் ஏத்துக்கல, கேலி கிண்டல் செய்யறாங்க. அப்ப கவனிங்க, இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அந்த வார்த்தைகள் நமக்குள்ள மட்டுமே என்ன பண்ணாதுன்னா இருக்காது. அது நமக்குள்ள இருந்து அது பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவது மாத்திரமல்ல, நம்மையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த வசனம் மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் முக்கியம். அதனால தான் அந்த ஒரு உவமையை பார்த்தோம் இல்லைங்களா. ஒருவன் விதைத்தான், வழி அருகே விழுந்த விதைகள், கற்பாறையின் மீது சில விதைகள் விழுந்தன, முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்தன, நல்ல இடங்கள்ல விழுந்தன. அந்த ஊமையை ஆண்டவர் விளக்கும் போது லூக்கா 8:11 அவர் சொல்றாரு, விதை கர்த்தருடைய வசனம், நிலம் ஒரு மனிதனுடைய இருதயம். ஆமென். அப்போ அந்த விதை நல்ல இருதயத்தில் விழும்பொழுது அந்த நல்ல இருதயம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வளரும், வளர்ந்து 30, 60, 100 கனி தரும். அந்த கனிகள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை நிறைய கிறிஸ்தவர்கள் அநேக வருஷமாய் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் அவர்கள் நிமித்தமாய் மற்றவர்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க ஒன்று வழியருகே விதைக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, அல்லது கற்பாறையின் மீது விதைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அல்லது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த நல்ல இடம், நல்ல இருதயம் உடைய ஜனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்திலே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியமாக நம்முடைய சபையிலையும் நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 கனி கொடுக்கிற ஒரு இருதயமா என்ன பண்ணணும்னா மாறணும். அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் இதை நமக்கு நாமே வைத்துக் கொள்ளாமல், இந்த வசனங்களை, இந்த சத்திய வார்த்தைகளை, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த மகிமையான காரியங்களை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை அறிவிக்க வேண்டும், அதை சொல்ல வேண்டும். அதை சொல்லும் பொழுது வசனம் நம்மை ஆஸ்வதிப்பது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலாய் மாற்றி பிறரையும் ஆசீர்வதிக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல தேவன் மகிமைப்படுகிறார். அதுல தேவன் என்ன பண்றாரு? மகிமைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தின் 18வது வசனம், 18, 19, 20. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திற்கு வருவோம்.
அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். ஆமென். பேதுருவையும் யோவானையும் பிடிச்சிட்டு போயிட்டு சிறைச்சாலையில் வைத்து அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணும் பொழுது அவர்கள் எச்சரிப்பு கொடுக்குறாங்க. என்ன எச்சரிப்பு கொடுக்குறாங்க? இனி நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் இயேசுவை குறித்து பேசக்கூடாது. ஆமென். இனி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது, போதிக்க கூடாது, அவரை குறித்து பேசாத. இப்போ அதுக்கு நம்ம ஆளுங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு நாங்கள் செவி கொடுப்பது நியாயமா இருக்குமோ? அதை சொல்லிட்டு நாங்கள் கண்டவைகளையும், நாங்கள் கண்ணால பார்த்தோமே அவர் செய்த அற்புதங்களை, அவர் உயிரோட எழுப்பினதை, மரித்தவர்களை உயிரோட எழுப்பினதை நேரில் பார்த்தோமே, வியாதியஸ்தர்களை சுகமாக்கினதை, குருடன் பார்வை அடைந்ததையும், முடவன் நடந்ததையும், ஊமையன் பேசினதையும் எங்க கண்ணால நாங்கள் பார்த்தோமே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு மனிதன், முடவனாய் வந்த ஒரு மனிதன் எழுந்து நடந்ததை நாங்கள் பார்த்தோமே, 38 வருஷமா வியாதியா இருந்த மனிதர்களை தேவன் சுகமாக்கினதை நாங்கள் பார்த்தோமே. அல்லேலூயா. கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ, அவங்களுடைய கூணு நிமிர்ந்து அவர்கள் மறுபடியும் நடந்ததை நாங்கள் பார்த்தோமே. நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும், அவர் எங்களுக்கு எவ்வளவு ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுத்தாரு, எவ்வளவு ஆச்சரியமான பிரயோஜனம் உள்ள ஆத்துமாவுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான நல்ல போதனைகளை கொடுத்தாரு. இந்த வார்த்தைகளையும் நாங்கள் கண்ட அந்த அற்புதங்களையும் பேசாமல் இருக்க எங்களால முடியாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஒரு மனிதன் தேவனுடைய வாழ்க்கையில, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற அந்த அற்புதங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அந்த மனிதன் பெற்றுக்கொள்வானே, ஆனால் அந்த வார்த்தைகளை ஒரு மனிதனால என்ன பண்ண முடியாதுன்னா அடக்கி வைக்க முடியாது. அந்த வார்த்தையை பிறருக்கு சொல்லாம இருக்கவே முடியாது. ஆமென். சொல்லுங்களேன். கொஞ்சம் பின்னாடி லைட்டும் போட்டு விடுங்கப்பா, இருட்டா இருக்கு பின்னாடி. தம்பி போங்க, வேகமா போடுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? சரி, ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம் அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அடக்கி வைக்க முடியாது. அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ரீப்ரொடியூஸ். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, ரீப்ரொடியூஸ்னா மறுபடியும் உற்பத்தி ஆகிறது நமக்குள்ள. அது என்ன பண்ணுதுன்னா உற்பத்தி ஆகி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நீங்கள் வேதத்தில் பல உதாரணங்களை என்னால் காட்ட முடியும். ஒரு சில காரியங்களை காண்பித்து கொடுத்து நான் அடுத்த குறிப்புக்கும் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனே என்கிற ஒரு பட்டணத்திற்கு போகிறார். அந்த பட்டணத்துக்கு போன உடனே அங்கே அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு அந்த ஜனங்கள் ஒரு வித்தியாசமான ஜனங்கள், வேடிக்கையான காரியங்களையும், ஏதாவது யாராவது வந்து கதைகளை சொன்னால், விசித்திரமான காரியங்களை சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கக்கூடிய ஜனங்கள். நம்ம ஜனங்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஏதாவது புதுசாக அலிபாபா கதை, ஏதாவது வித்தியாசமான கதைகள்லாம் சொன்னால் அருமையாக இருக்குது கேட்கறதுக்கு, இதை கேட்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து கேட்குறவங்க இருக்கிறாங்க. சரி, அந்த மாதிரி பட்டணத்தார் யாரு? இந்த அத்தனே பட்டணத்தார். அந்த அத்தனே பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே பார்க்கிறாரு, அந்த இடத்துல அந்த இடம் முழுவதும் விக்கிரகங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒரு பலிபீடம், அநேக பலிபீடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அநேக தெய்வங்களுக்கு. அங்கே ஒரு பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறாரு. அந்த பலிபீடத்தின் மீது எந்த கடவுளுடைய சிலையும் கிடையாது, எந்த கடவுளுடைய பெயரும் கிடையாது. வெறுமனே ஒரு பலிபீடம் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அறியப்படாத தேவனுக்கு கட்டப்பட்ட பலிபீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறியப்படாத ஒரு தேவனுக்கு ஒரு பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே ஒரு வசனம் மட்டும் எனக்காக வாசித்து காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தின் 16வது வசனம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தின் 16வது வசனம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து.
யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வேளையில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் என்ன பண்ணான்னா சம்பாஷணை பண்ணினான். நல்லா ஒரு அலையிலையா சொல்லுவீங்களா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அந்த ஜனங்கள் கர்த்தரை அறியாத ஜனங்கள், அந்த ஜனங்கள் வித்தியாசமான ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் என்பதை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வசனம் சொல்லுது, தன்னுடைய ஆவில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தரை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது அதற்கு இருக்கிற வல்லமை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது உங்கள் நிமித்தமாய் மற்றவர்களை ஆஸ்வதிக்கும். ஆமென். உங்கள் நிமித்தமாய் மற்றவர்களை கர்த்தருக்குள்ள நடத்தும். உங்கள் நிமித்தமாய் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தும். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அடக்கி வைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்மளால என்ன பண்ண முடியாது? அடக்கி வைக்க முடியாது. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். அதை சொல்லுவோம். அது ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் நமக்குள்ள. அது இருந்து அது வெளியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம பேசக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் பேசுவோம் கர்த்தரை குறித்து. ஆமென். பேசக்கூடாது, இங்கெல்லாம் நம்ம ஆண்டவரை பற்றி பேசக்கூடாதுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஒரு ஆவியில் ஒரு வைராக்கியம் வரும், ஆவியில் ஒரு உற்சாகம் வரும். அந்த வார்த்தை உள்ளேருந்து வெளியே வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை பற்றி ஏதாவது ஒரு விதத்தில் என்ன பண்ணுவோம்? சொல்லிட்டு வருவோம். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் சமாரியா வழியா ஒரு நாள் போகும் பொழுது கிணட் சண்டையில் ஒரு ஸ்திரியை பார்க்கிறாரு. அந்த அம்மா கூட கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு. அந்த அம்மா சொல்லுது, மேசியா வர்றதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அவர் வந்தாருன்னா இவைகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுவார், நீ நம்ப கூடுமானால் நான் தான் அந்த மேசியா. அந்த அம்மா அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னோன்னா அந்த அம்மா நேராக ஓடி போய் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிராமத்துக்குள்ளே ஓடி போய் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லாம் அதை கேள்விப்பட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்டவரை பார்க்குறாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்குறாங்க. இவர் உண்மையிலே மேசியா தான். ஒட்டுமொத்த கிராமத்தில் இருந்த அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. காரணம் யாரு? ஒரே ஒரு ஸ்திரீ. ஒரே ஒரு ஸ்திரீ தண்ணி குடம் தூக்கிறதுக்கு வந்தாங்க. கர்த்தருடைய ரட்சிப்பையும் கர்த்தருடைய வார்த்தையும் பெற்றுக்கொண்டாங்க. அவர்களால் அதை அடக்கி வைக்க முடியல. நேராக ஓடி வாங்க 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 வாங்க, நான் அங்கே கிணற்றண்டையில் ஒரு மனிதரை கண்டேன், அவர் தன்னை மேசியா என்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் சொல்றாரு, அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் ஆச்சரியமா இருக்கு. அந்த அம்மாவால் அதை அடக்கி வச்சுக்க முடியல. இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஏதோ பேசிட்டு போறாருங்க, ஏதோ பேசிட்டு போறாரு, என்னை பற்றி தீர்க்க தரிசனம்லாம் சொல்றாரு, சரி சொல்லிட்டு போ, அதுதான் வீட்டுக்கு வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி அடுத்த குடம் எடுக்கிறதுக்கு போயிடுவோம். அந்த அம்மா அப்படி இல்லை பாருங்க. ஓடி என்ன பண்றாங்கன்னா எல்லாரிடத்துலையும் சொல்லி, வாங்க, ஒரு வித்தியாசமான மனிதனை நான் பார்த்தேன், அவர் தன்னை மேசியா என்கிறார். ஜனங்கள்லாம் வந்து அவருடைய போதனைகளை எல்லாம் கேட்டு என்ன பண்றாங்கன்னா அவரை விசுவாசித்து இன்னும் ஒரு 2 நாள் இருந்து பிரசங்கம் பண்ணுங்க, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்குறோம். அந்த ஜனங்க பாருங்க, இன்னும் 2 நாள் இருந்து அற்புதம் பண்ணுங்க, இன்னும் ஒரு 2 நாள் இருந்து முடவனை சுகமாக்குங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புங்க, இன்னும் ஒரு 2 நாள் இருந்து கல்லறையில் இருக்கிறவனை எல்லாம் உயிரோடு எழுப்பி எங்களுக்கு கொடுங்கலாம் கேட்கல. 2 நாள் இங்கே இருந்து இன்னும் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அற்புதம் வேணான்னு நான் சொல்லலை, அற்புதம் வேணும். அது எப்போ தேவையோ அப்போ தான் அற்புதம் தேவை. அது சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம கேட்காம கூட பண்ணுவார். அல்லேலூயா. ஆனால் தினசரி நமக்கு எது தேவைன்னா கர்த்தருடைய வார்த்தை தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. தினசரி எது தேவை? கர்த்தருடைய வார்த்தை தேவை. அப்போ கவனிங்க, நம்ம ஓடி போய் சொல்றாங்க, ஜனங்கள் எல்லாம் அதை கேட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து இயேசுவை பார்த்து அவருடைய போதனைகளை கேட்டு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் இயேசுவானவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். நல்லா தான் சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதை உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அடக்கி வைக்க முடியாது. நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் வசிக்கிற இடத்துல சொல்லுவீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சொல்லுவீங்க, உங்களுடைய இனஜன பந்துக்கள் மத்தியில் சொல்லுவீங்க. 4 பேருக்கு இயேசுவை சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவீர்கள், அவர்களை சபைக்கு கொண்டு வருவீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை நடத்துவீங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த சபையிலே நான் பார்த்துருக்கேன், இந்த சபையில் நான் பார்த்துருக்கிறேன் நிறையா குடும்பங்கள், ஒரு சில குடும்பங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால இங்கே பெற்றுக்கொள்கிற வார்த்தைகளை அடக்கி வைக்க முடியாது. அவங்க 4 பேருக்கு சொல்லி 4 பேர் சபை கூப்பிட்டு வருவாங்க. ஆமென்.
நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காரணம் என்னங்க? ஏன்? ஏன்னா வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களால அதை தாங்கள் மாத்திரம் வைத்து அனுபவிக்க முடியாது. அந்த வார்த்தையை நம்ம மற்றவர்களுக்கு கொடுத்து நம்ம மற்றவர்களை என்ன பண்ணுவோம்னா ஆசீர்வாதமாய் மாற்றுவோம். ஆமென். வரல பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாட்களில் வர்ஷினி அக்கா ஒரு காரியம் சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு வரல அவங்க. நகரில், நம்முடைய திருமலை நகரில் பொங்கல் விசேஷம் ஃபெஸ்ட் ஒன்று நடந்திருக்கு இல்லையா? அப்போது பாடுறதுக்கெலாம் வாய்ப்பு கிடைச்சிதான். அப்போ என்ன பண்ணாங்களாம், மைக்கு பிடிச்சி ஆண்டவர் பாட்டு பாடினாங்க. ஏசப்பா பாட்டு பாடினா பரிசு கிடையாது அப்படின்ட்டாங்களாம். அதை நான் சொல்கிறேன், பரவாயில்ல. அந்த விழாவில் அத்தனை ஜனங்கள் மத்தியில் ரேடியோவில் போட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் குறித்து பாடி அந்த வார்த்தைகளை சுவிசேஷமாக சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை சொல்லியாத்து. பரிசு இங்கே கொடுக்குற அந்த டிஃபன் பாக்ஸு எந்த ஒரு டப்பாவாக இருக்கலாம், இல்லை தட்டாக இருக்கலாம், அதை காட்டிலும் மேலே ஜீவகிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே கொடுக்குற பரிசு விலையேறப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை என்ன பண்ணுங்கன்னா அதை வெளியே கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். நம்ம எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும்? இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்பதன் மூலமாக. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தம்பி ரியாஸ் கூட சொல்லியிருந்தான் கடந்த வாரத்தில் சாட்சி இல்லையா? எங்கள் சர்ச்சில் சொன்னானா, யூத் மீட்டிங்கில் சொன்னானா? யூத் மீட்டிங்கில். அவங்க பாட்டி வந்து சீரியஸாக இருக்கிறாங்க, சேலத்துக்கு பார்க்குறதுக்கு போயிருந்தான். அங்கே நடந்த காரியம் என்னென்னா, அவங்களுடைய இனஜன பந்துக்களை எல்லாம் கூப்பிட்டு பாட்டி சீரியஸாக இருக்கிற நேரத்துலேயும் அங்கே ஒரு ஜப கூட்டம் நடத்தி ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தாப்புல. அல்லேலூயா. அதுதான், நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் வாய்ப்பு பவுல் சொல்கிறாரு, கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்லிடுங்க. ஆமென். ஒரு வெறி பிடித்த ஒரு நாய் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அது யாருடா மாட்டுவான் பிடிச்சி கடிச்சு குதறிடலான்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கணும். எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா அடி தெரிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை வேணாம் நெக்லெக்ட் பண்ணவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சத்தமா சொல்லுங்களேன். நான்லாம் அப்படி தான் காத்துக்கிட்டு இருப்பேன், ரெடியாக காத்துக்கிட்டு இருப்பேன். எங்கே போனாலுமே என்னுடைய பையில் டைரியை வச்சுப்பேன் ரெடியாக. ஏன்னா எங்கே எப்போ எப்படி வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. திடீர்னு மாப்பிள்ளை ஓட்டுருவான், தாலி கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி எங்கேயாவது பிரசங்கியாளர் ஓட்டுருவாங்க, வராமல் நின்றுவாங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை அடி தள்ளிட்டு வந்துட வேண்டிதான் அப்படின்னு எத்தனையோ தடவை நிறையா 2-3 கூட்டங்கள் அந்த மாதிரி நடந்துருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். என்னுடைய வாலிப நாட்கள் எல்லாம் கூட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற வாலிபர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, சபையில் இருக்கிற வாலிபர்கள் வசனத்தால் நிரப்பப்படணும். ஆமென். வசனம் இருக்கணும் வாலிபர்களுக்குள்ள. சும்மா உலகம் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இதால் உங்கள் இருதயம் நிறைஞ்சிருக்குன்னா நல்லா எழுதி வச்சுக்கோ. வாழ்க்கையில் நீ பின்னாடி காலங்களை கழித்து தேவனிடத்தில் செலவழிக்க வேண்டிய நேரங்களையெல்லாம் விரயமாக்கினபடினால ஒரு நடுத்தர வயதில் ரொம்ப யோசிப்பேன். ஐயோ, என்னுடைய நாட்களை நான் வீணாக்கிட்டேனே. அந்த நேரத்துல எல்லாம் நான் உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்தா, கர்த்தருடைய வார்த்தையை நான் படித்திருந்தா, இன்னைக்கு எவ்வளோ நான் முன்னேறி இருப்பேன், எவ்வளோ நான் தேர்ச்சி பெற்றிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்னைக்கு வாலிபர்கள் உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தனை கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பப்படணும். நான் வாலிபராக இருந்த நாட்கள்ல எல்லாம் நீங்கள் என் கூட காலேஜ் படித்த பிள்ளைங்களையும் வாலிப பிள்ளைங்களையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இல்லை நான் நிறைய படித்தேன், என்னென்னவோ படித்தேன், எங்கெங்கேயோ போய் படித்தேன், ஸ்கூல் படித்தேன், காலேஜ் படித்தேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் போனேன், ஐடிஐ படித்தேன், எல்லாம் நான் படிக்காததில் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு போயிட்டேன், ஐடிஐ போயிட்டேன், கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டேன். அப்புறம் என்னென்ன கிளாஸ் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா கிளாஸுக்குமே நான் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் படித்த எதுவுமே எனக்கு பெருசாக உதவி செய்யலை. கர்த்தருடைய வார்த்தையை படித்தேன், கர்த்தருக்காக மியூசிக் படித்தேன், அதுதான் என்னை வாழ வைக்குது. அல்லேலூயா சொல்லுங்கள். நான் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்குறோம், எல்லாம் அப்படியே இருக்குது. பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே என்ன பண்ணியிருக்கிறோம், வச்சுருக்கிறோம். பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம், அவ்வளோதான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறா. சரி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள். நான் படித்த நாட்கள் எல்லாம் வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நல்லா படிப்பேன். நான் நம்புகிற மாதிரி இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா?
நல்லா படிப்பேன், உண்மையிலே நல்லா படிப்பேன். நான் காலேஜ் படிக்கும் போது பிகாமில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ஆமாம், அப்படிலாம் படிப்பேன். அப்போது எங்கள் வீட்டுக்கு தான் வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கற்றுக்கணுன்னு வருவாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஜாலியாக 5 மாதம் இருந்துருவான். இங்கே தான் வந்து என்ன பண்ணுவான்னா கடைசி 10 நாளில் லீவ் விடுவானுங்க பாருங்கள். அந்த 10 நாளில் வந்து எனக்கு சம்மு கற்றுக் விட்றான்னுவான். எந்தெந்த சம்பளம் வரும்னு சொல்லி சார் சொல்கிறாங்களோ அந்த சம்பளம்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணுவோன்னா, கேளுங்க, எங்கள் அப்பா அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க, எங்கள் அத்தை இருக்கிறாங்க, கேளுங்க. கிட்டத்தட்ட 10 வாலிபர்கள் வருவாங்க, பையன் பொண்ணு எல்லாருமே வருவாங்க. மேலே என் ரூமுக்கு அப்போ வந்து காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்கிறோம், சிங்கிளில் எல்லாரும் ரூமுக்குள்ளே உட்காந்து படிப்போம். சும்மா வீண் கதெல்லாம் பேச மாட்டோம், படிப்போம். ஆனால் ஒரு கண்டிஷனு, என்ன தெரியுமா கண்டிஷனு? டேய், நான் உனக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சொல்லி கொடுக்குறேன், ஆனால் முதல்ல பைபிள் படிக்கணும், ஒரு அதிகாரம் படிக்கணும். படி, ஒருத்தன் படி, எல்லாரும் உட்காந்து கவனி. ஜெபம் பண்ண, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். முடிச்ச உடனே ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுவோம், கேளுங்க, பண்ணுவாங்க. அவங்களுக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு 10 பேர் வந்தாலும் 8 பேர் வந்தாலும் எங்கள் அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இதுலேயும் வேடிக்கையான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருப்பேன். திடீர்னு ஓடி வருவானுங்க 4 பேர் வந்து, தலை வெளிவானுவானுங்க. என்னடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, உள்ளே வந்துட்டான், வெளிவா மேம் அனுப்புங்க மேம், வெளியே போன கை வச்சு ஜெபம் பண்ணுவானுங்க. டே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, கை வச்சு ஜெபம் பண்ணு, ஃபெயில் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறது, கை வச்சு ஜெபம். அதுலேயும் சாட்சி என்னன்னா, ரிசல்ட் வந்தது பாருங்க, அத்தனை பேரும் வந்தாங்க, வந்து சாட்சி சொன்னான், அத்தனை பேரும் வந்தான், வந்து கை கொடுத்து சொன்னா, நீ சொல்லி கொடுத்த ஜெபம் பண்ண ஏசப்பா எங்களை பாஸ் பண்ண வச்சுட்டாரு. இல்லையா சொல்லுங்க. சரி, அவன் மனம் திரும்பினானோ திரும்பலையோ, இன்னைக்கு அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் காண்டாக்டில் இல்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள கிரியை செய்யும். என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனம் திரும்புவான். ஆனால் அதாவது அவன் மனம் திரும்பினானோ இல்லையோ, எரேமியாவை போல அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை நான் போட்டாச்சு. அல்லேலூயா. உன் கூட பழகுனானே, உன் கூட தானே இருந்தான் 3 வருஷம் 2 வருஷம் ஒன்னா தானே தோல் மேலே கையை போட்டு சுத்துனீங்க, ரொம்ப ரத்தமும் சதையுமா இருந்தீங்களே, ஒரு நாளாவது என்னை பற்றி நீ சொன்னியான்னு இயேசுவானவர் என்னை பார்த்து கேட்க முடியாது. ஏன்னா நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு காரியம் சொல்கிறேன் பாருங்க, இது உற்சாகப்படுத்துறதுக்காக தான், பெருமைக்காக கிடையாது. நான் ஆர்டினன்ஸ் கிளாத்திங் ஃபேக்ட்ரியிலலாம் அப்ரெண்டிஸ் படிச்சுட்டு இருந்தேன், அதுவும் டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. படிச்சுட்டு இருக்கும் போது கிறிஸ்மஸ் அப்போல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். இதை என்ன பண்ணுவேன்னா, கிறிஸ்மஸை குறித்தான கைப்பிரதி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சாக்லேட்டை பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் மட்டும்தான் இருப்பேன், போய் என்ன பண்ணுவேன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். எவனும் கூட வரமாட்டான். தலை என்ன தலை, வேறு எதுனா கொடுக்கறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, இதெல்லாம் போய் எப்படி கொடுக்குறது. அப்போ நான் பாருங்கள் எப்படிலாம் குரூக்கடாக திங்க் பண்ணேன். சரிடா, ஒரு 4 பேர் கூப்பிட்டு, எல்லாம் நம்ம கேங்கு தான், ஆனால் இதுக்கு வரமாட்டானுங்க, மற்றதுக்கெல்லாம் வருவானுங்க. சரிடா, ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள்லாம் போய் பொண்ணுங்களுக்கு கொடுங்க, நான் என்ன பண்ணுறேன் பசங்களுக்கு கொடுக்குறேன். சரி ஓகே, அப்போ நான் கொடுக்குறேன். என்ன பண்ணிட்டான், எல்லாம் ஒத்துக்கினானுங்க. அவனுக்கு கையில் கொடுத்து, நீ என்ன பண்ணு ஜூனியர் பொண்ணுங்க, நீ என்ன பண்ணு சீனியர் பொண்ணுங்க, நீ என்ன பண்ணு சூப்பர் சீனியர் பொண்ணுங்க. அங்கே 3 பேட்ச் இருக்கும், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர். நீ போயிட்டு என்ன பண்ணுன்னா, எல்லா ஜூனியர் பொண்ணுங்களுக்கும் கொடு, நீ சூப்பர் சீனியர் பொண்ணுங்களுக்கு கொடு, நீ சீனியர் பொண்ணுங்களுக்கு கொடு. நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு எல்லா பசங்களுக்கும் ஜூனியரு, சீனியரு, சூப்பர் சீனியர் எல்லாருக்கும் நான் கொடுத்தோம். என் கூட படித்த வாலிப பிள்ளைங்கள்லாம் கேட்டு பாருங்கள், கொடுத்தோம். அத்தனை பேருக்கும் என்ன பண்ணோன்னா, ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்து சொன்னோம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சும்மாலாம் பாருங்க, ஏதோ அப்பா ஊழியக்காரராக இருக்கிறாரு, சபை இருக்குது, அடுத்ததாக பாஸ்ட் ஆகினோம்லாம் பாஸ்ட் ஆகலை. கர்த்தருடைய அழைப்பும் தரிசனமும் இருந்து, இது இன்னும் நிறைய இந்த மாதிரி சொல்லணும், நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். எதுக்கு நான் இப்போ இதை சொல்கிறேன்னா, பிரியமானவர்களே நல்ல கவனிங்க, வாலிப பிள்ளைகளும் சரி, இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் சரி, நீங்கள் வசிக்கிற பகுதியில் அல்லது உங்களுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில், இனஜன பந்துக்கள் மத்தியில், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படியாகிலும் உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் ரீப்ரொடியூஸ் ஆகி அது பெருகி என்ன பண்ணணும்னா வெளியில வந்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் நம்ம மாறும் பொழுது இந்த வேதம், இந்த வசனம் நம்ம பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள கிரியை செய்து அவர்களை ஆஸ்வதிக்குது. நம்ம மூலமாகவும் தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. நம்மையும் ஆஸ்வதிக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இப்போ கவனிங்க பிரியமானவர்களே, வார்த்தையை அடக்கி வைக்க முடியாது. நல்ல நிலமா, ஐயோ என்னால் அடக்கி வைக்காம இருக்க முடியலையே, நம்ம நல்ல நிலமா இருந்தோம்னா
இல்லை நம்ம இன்னைக்கு இந்த காலை வேளையில் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட விதையை போல இருக்குதா, அல்லது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்குதா? எனக்கே தலைவலி, நான் போய் இயேசு குணமாக்குவார்னு எப்படி அவங்களுக்கு சொல்றது? சொல்லுங்க. உங்களுக்கு தலைவலி இருக்கும், அவன் வலியை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு தலைவலியை கொடுத்துருக்கிறாரு. நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு, கர்த்தர் அவன் தலைவலியும் சுகமாக்குவார், உன் தலைவலியும் சுகமாக்குவார். யோபு என்ன பண்ணா? தன் சிநேகிதர்களுக்காக சொல்லுங்க ஜெபித்தான். யோபு எப்ப ஜெபம் பண்ணா? எல்லாம் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொண்ட பிறகு ஜெபம் பண்ணானா? இல்ல. யோபு மோசமான நிலைமையில் இருக்கும் போதே கர்த்தர் சொல்றாரு, நீ உன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். யோபு எல்லாத்தையும் இழந்து வியாதியஸ்தனா இருக்கிறான். இழப்பின் மத்தியில் இருக்கும் போதே தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறான். கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பையும் மாற்றுகிறார், மன்னிக்கிறாரு. யோபுவினுடைய சிறையிருப்பையும் மாற்றுகிறார். நீங்கள் அப்போ தயங்காதீங்க. நானே ஆஸ்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என் வாழ்க்கையிலேயே இன்னும் சரியான வருமானம் இல்லை, சரியான பணம் இல்லை, நானே இன்னும் முன்னேறலை, என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலை, எனக்கே கால் வலி, எனக்கே முட்டி வலி, எனக்கே முதுகு வலி, எனக்கே வயிற்றுல பிரச்சனை இருக்குது, எனக்கே மூக்கில் பிரச்சனை இருக்குது, நான் போய் அவனை எப்படி கர்த்தர் உனக்கு சுகமாக்குவார்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. அவன் வலியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லவும், அவனுடைய வலியை நீங்கள் புரிந்து கொண்டு, அந்த மனிதர்களுடைய வலியை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபிக்கிறதற்காக தான் தேவன் சில நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா வலியை கொடுக்குறாரு. அப்போ அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவர்களையும் சுகமாக்குறாரு, நம்மையும் சுகமாக்குறாரு, அவர்களையும் விடுவிக்கிறாரு, நம்மையும் விடுவிக்கிறாரு. ஆக கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அடக்கி வைக்க, சொல்லுங்க, அடக்கி வைக்க முடியாது. என்னால கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை உங்களால அடக்கி வைக்க முடியுது அப்படின்னா நீங்க கொஞ்சம் வழி விலகி போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல, முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை அடக்கி வைக்க முடியாது. யூ வில் இன்ட்ரடியூஸ் ஜீசஸ் டு அதர்ஸ். இயேசுவை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மற்றவர்களுக்கு காண்பிப்பீங்க. ஆமென். காட்டுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு காட்டுங்க, உங்களுடைய இனஜன பந்துகளுக்கு காட்டுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா இயேசுவை காண்பித்து கொடுத்து அவர்களை என்ன பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கமாய் கொண்டு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் மற்றவர்களையும் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களாய் மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே, என்னை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றுவீராக. ஆமென், ஆமென்.